வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யார் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தேசிய தலைவர்கள் தலைப்பு தான் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அறிஞர் அண்ணா. அண்ணாவை பத்தின தலைப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அறிஞர் அண்ணா அப்படிங்கிற தலைப்பு வந்து டைரக்டா சிலபஸ்ல நம்மளுக்கு இல்லாட்டி கூட, அம், திராவிட இயக்கத்துல இவர் ஒரு முக்கியமானவர். அதனால கண்டிப்பா அண்ணாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் இல்லாட்டி கூட, அவரு திராவிட இயக்கத்துல அவரோட பங்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இந்த வீடியோல உங்களுக்கு அவர பத்தின பேசிக்கான தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ மட்டும் நான் தொகுத்து குடுத்துருக்கேன். நீங்க இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. பாருங்க, அறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்துல அவரு என்னென்னலாம் இன்வால்வ் பண்ணாரு, என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிறத தான் இதுல பார்க்க போறோம். பெற்றோர் வந்து நடராஜன், பங்காரு அம்மாள். 1919 செப்டம்பர் 15ல காஞ்சிபுரத்துல பிறந்தவர் தான் அறிஞர் அண்ணா. இவர் படிச்சது எல்லாமே பச்சையப்பன் காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீதி கட்சியில எப்ப இணைகிறாருன்னா 1934ல நீதி கட்சியில இணைகிறாரு. நம்ம தெரியும் 1920ல நடந்த முதல் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் காலத்துல நடந்த முதல் பொதுத் தேர்தல்னா 1920 தான். அதுல ஜெயிச்சு நீதி கட்சி 37 வரைக்கும் 37ல தோல்வி அடைஞ்சிருவாங்க. அது வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிச்சிரும். அது வரைக்கும் ஆட்சி பண்ணது வந்து நீதி கட்சி தான். அந்த நீதி கட்சியில 1934ல இணைஞ்சிருப்பாரு. 37ல துறையூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். தலைவரா இருந்திருப்பார். அது என்ன மாநாடுனா, சுயமரியாதையோட மாநாடு. சுயமரியாதை இயக்கத்தோட மாநாட்டுல இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. 38ல பெரியாருடன் சிறைவாசம். எதுக்காக? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டதுனால. உங்களுக்கு தெரியும் 1938ல தான் சுயமரியாதை சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை கட்சியை உருவாக்குவார் இல்லையா? 1925ல பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. அதுவும் நீதி கட்சியும் இணைஞ்சது எப்ப அப்படின்னா 1938ல. பெரியார் வந்து ஜெயில்ல இருக்கும்போதே தான் நீதி கட்சியும் சுயமரியாதையும் ஒண்ணா இணைஞ்சு திராவிட கழகமா வந்து உருவெடுத்திருக்கும். அதாவது இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து இணைஞ்சிருச்சு. பெரியார் வந்து அதுக்கு தலைவர் அப்படிங்கிறத அவர் ஜெயில்ல இருக்கும்போதே அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அடுத்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு. இந்த 2 கட்சியும் இணைஞ்சு இப்ப புதுசா உருவான கட்சிக்கு அப்படின்னு சொல்லி தான் திராவிட கழகம்னு பேர் வைப்பாங்க. 1941ல பெரியாருடன் ஹரித்வார், லக்னோ எல்லா ஊருக்கும் பயணம் போனவர் வந்து அண்ணா. அந்த ஜெயில்ல இருக்கும்போது தான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நல்லா பழக்கமாகுது. அடுத்து பெரியார் வந்து வெளிய வந்த பிறகும் அண்ணா கூட அவரோட பயணத்த வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. அ எங்கெல்லாம் பெரியார் போறாரோ, அவர் கூடயெல்லாம் அண்ணா போவார். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டரா. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ற ஒருத்தரா வந்து அவர் பேசுறத மத்தவங்களுக்கும், மத்தவங்க பேசுறத அவருக்கும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அவர் கூடயே இருப்பாரு. 1942ல திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு இதழ நடத்துறாரு அண்ணா. அதுல தான் அவர் நல்லா ஃபேமஸே ஆகுறாரு. உலகம் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா. அடுத்தது 1943ல நீதி கட்சியோட திருச்சி மாநாடு நடக்குது. 44 சேலம் மாநாடு. சேலம் மாநாடு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த சேலம் மாநாட்டுல தான் இந்த கட்சிய வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு அதுக்கு முறையா ஒரு பெயர் சூட்டுவாங்க. தி.க. அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க. அத பரிந்துரை பண்ணவர் பெரியார். அதை முன்மொழிந்தவர் அண்ணா. இது ஏற்கனவே பெரியார பத்தி நம்ம படிக்கும்போதும் பார்த்திருப்போம். 1947 ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம் குடுத்தாங்க இல்லையா? அந்த நாள துக்க நாளா பெரியார் அறிவிப்பாரு. ஆனா, அது ஒரு ஹாப்பி டே, இன்ப தினம் அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவிப்பார். இந்த இடத்துல தான் 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அடுத்தது 1948ல ஒரு தடவையும் 65லயும் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்திருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அதெல்லாம் அண்ணாவும் கலந்துட்டு இருப்பாரு. அப்புறம் நான் வந்து ஏற்கனவே பெரியார் இத வந்து படிக்கும்போது சொல்லியிருப்பேன் டீட்டெயிலா. 49ல செப்டம்பர் 17ல வந்து நாகம்மைய கல்யாணம் பண்ணியிருப்பாரு பெரியார் 70 வயசுல. அப்ப வந்து பிடிக்காம தி.க. கட்சிய விட்டு வெளிய வந்து அண்ணா தி.மு.க. அப்படிங்கிற ஒரு கட்சிய உருவாக்குவார். தி.க.ன்றது திராவிட கழகம். தி.மு.க.ன்றது திராவிடர் முன்னேற்ற கழகம். அப்படிங்கிற ஒரு கட்சிய வந்து அண்ணா உருவாக்குறாரு. எதனாலன்னா, பெரியாரோட 2ண்ட் மேரேஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறதுனால.
அடுத்து 1953ல நடந்த குலக்கல்வி எதிர்ப்பு. குலக்கல்வி திட்டத்த ராஜாஜி கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு எதிரா நடந்த போராட்டத்திலயும் இவரு வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. 67ல என்ன ஆகுதுன்னா, 37லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் தான் இருக்கு. 67ல திமுக வந்து எலக்ஷன்ல நின்னு காங்கிரஸ் ஜெயிச்சு, திமுக வந்து ஆட்சிய பிடிக்குது. கிட்டத்தட்ட 138 இடங்கள்ல திமுக ஜெயிச்சு ஆட்சிய பிடிக்குது. இவர் வந்து ஆட்சியில இருக்கும்போது, அண்ணா ஆட்சியில இருக்கும்போது, பதவியில இருக்கும்போது அவர் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்டின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. படி அரிசி திட்டம். படி அரிசி திட்டம்னா என்னன்னா, ரூ. 1க்கு 3 படி. ரூ. 1க்கு 3 படி அரிசி குடுக்கணும் அப்டிங்கிறது தான் அந்த திட்டம். ஆனா, அன்னைக்கு வந்து அவ்வளவு குடுக்க முடிஞ்சுச்சா? அப்டின்னா கிடையாது. 3 படி குடுக்கல. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எப்படி குடுத்தாங்கன்னா, ரூ. 1க்கு 1 படி அரிசி அப்படின்னு குடுத்தாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சொல்லும்போது, ரூ. 1க்கு 3 படி எங்கள் லட்சியம். ஆனால் 1 படி என்பது நிச்சயம். ஆனால் ஓகேவா? ரூ. 1க்கு 3 படி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க லட்சியமா வச்சு எங்க ஆட்சியில நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரூ. 1க்கு 1 படி குடுக்கறது உறுதி. குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வீராணம் அணை திட்டம். அ அது வந்து அப்பயே உருவானது தான். ஜெயலலிதா அம்மா பீரியட்ல தான் வந்து அது நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க முடிச்சு குடுத்துருப்பாங்க. அடுத்தது சுயமரியாதை திருமண சட்டம். பெரியார் வந்து சொன்ன சுயமரியாதை திருமணங்கள வந்து லீகலா அப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வந்து அங்கீகாரம், சட்டப்பூர்வமான அங்கீகாரம் குடுத்தது வந்து அண்ணா அவரோட பீரியட்ல. அடுத்தது போக்குவரத்து தேசிய மயம். போக்குவரத்த வந்து தேசியமயமாக்குனது. ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அந்த என்ஹெச்எஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? இந்த இத வந்து கொண்டு வந்தது வந்து அண்ணா பீரியட்ல. அடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி ரொம்ப நம்மளுக்கு தெரியும். சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிரே துறந்திருப்பார். அப்ப ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 56ல இருந்தே ஆரம்பிச்சிரும் இந்த பிரச்சனை. ஆனா 67ல தான் அதுக்கான தீர்மானம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 67 ஏப்ரல் 16ல தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 69 ஜனவரி 14ல தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஜனவரி 14ன்றது என்னது? பொங்கல். தை 1ஆம் தேதி வரும் இல்லையா? அன்னையிலிருந்து 1969 தை 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்துச்சு. அடுத்தது அவரோட காலத்துல 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில நடத்தினாரு. அப்புறம் இருமொழி கொள்கையை ஆதரிச்சாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிரா போராடினவர் இல்லையா? ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3வது மொழியா ஹிந்திய திணிக்கிறது தான் மும்மொழி கொள்கை. அதுக்கு எதிரா வந்து இவர் பண்ணிட்டு, இவரோட ஆட்சி காலத்துல இருமொழி கொள்கைய ஆதரிச்சிருக்காரு. அடுத்து குடிசை மாற்று வாரியம். இந்த குடிசையெல்லாம் மாற்றி நல்ல கட்டடங்கள் கட்டி குடுப்பாங்க அவங்களுக்கு. ஸ்லம் கிளியரன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்று வாரியங்கள், அதுக்குன்னு வாரியம், அமைப்பெல்லாம் கொண்டு வந்து, அவங்க எல்லாருக்கும் வீடுகள உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தது இவர்தான். சித்திரை மாதத்த வந்து முதல் மாதமா கொண்டு வந்து அறிவிச்சவர் இவர்தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் தை 1ஆம் தேதிய தான் வந்து தமிழ் மாதப்பிறப்புன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சித்திரை 1 தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல முதல் மாதம் சித்திரை அப்படின்னு அறிவிச்சது வந்து அண்ணா பீரியட்ல. அடுத்தது சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தைய வாய்மையே வெல்லும் அப்படின்னு அதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது இவரோட பீரியட்ல தான். அண்ணா தான். ஓகேவா? சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல வாய்மையே வெல்லும். அடுத்து இந்த ஸ்ரீ, ஸ்ரீமதி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாமே ஒரு வடமொழி எழுத்துக்கள், சமஸ்கிருத எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால, அத சுத்த தமிழுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி, இவரோட காலத்துல இருந்து தான் திரு, திருமதி அப்படிங்கிற பெயர்கள் வந்துச்சு. ஸ்ரீனா ஆண், ஸ்ரீமதினா பெண்ணு. அதே இது திருனா ஆண், திருமதினா பெண். 1968ல இவருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் குடுக்குறாங்க. 69 பிப்ரவரியில இறந்து போயிர்றாரு. கரெக்ட்டா எப்ப தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றி அங்கீகாரம் குடுத்து அப்ரூவ் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. அடுத்தது 2009ல இவருக்கு கவர்மெண்ட் வந்து ரூ. 5 நாணயம், அண்ணா உருவம் பதித்த ரூ. 5 நாணயம் வெளியிட்டாங்க. 2010ல நூற்றாண்டு நினைவு நூலகம். சென்னையில இப்பயும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கும். தமிழ்ல அந்த நூலகத்துல 8 ஃப்ளோர் இருக்கும். அம் நெறைய படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த நூலகம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 2010ல ரொம்ப பெருசா கட்டப்பட்ட ஒரு நூலகம். அடுத்தது அண்ணாவோட புனைப்பெயர்கள்.
புனைப்பெயர்கள்னா பத்திரிகைகள்ல, அவங்க கட்டுரைகள்ல எல்லாம் வேற வேற பேர்ல எழுதுவாங்க. நம்ம பெரியாருக்கு கூட சித்திரபுத்திரன்னு பார்த்திருப்போம். அது மாதிரி அண்ணாவுக்கான புனைப்பெயர்கள் என்ன அப்படின்னா, சௌமியன், பரதன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன். இதெல்லாமே அவருக்கான புனைப்பெயர்கள். அவர் எழுதின நாடகங்கள், அண்ணா எழுதின நாடகங்கள் பாருங்க. சந்திரோதயம், ஓர் இரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், நீதிதேவன் மயக்கம், குமாஸ்தாவின் பெண், பாவையின் பயணம். இவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. அண்ணா எழுதின நாடகங்கள் நிறைய இருக்கு. இதுல ஓரளவுக்கு இதுக்கு நான் எழுதியிருக்கேன். வேற நீங்க எங்கேயாவது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலோ, எக்ஸ்ட்ராவா எங்கேயும் பார்த்தாலும் நோட் பண்ணிக்கோங்க அதுல. ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே அண்ணாவோட நூல்கள்ல இருந்து கொஸ்டின் ஒரு தடவையாவது வந்துருது. அடுத்தது பாருங்க, இவரோட கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்திய இறையாண்மை, தமிழரின் தனித்தன்மை. ஓகேவா? அதாவது இந்தியாவோட இறையாண்மைன்னு என்ன அது? இந்த மதம் சார்பற்றதா இருக்கு இல்லையா? அந்த இது வந்து தமிழரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னவரு. மாநில சுய ஆட்சி வேணும் அப்படின்னு சொன்னவரு. மாநிலங்களுக்கு எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயே இருக்கணுமா? அப்படி இல்லாம சுயமா வந்து மாநிலங்கள் முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரங்கள் குடுக்கணும்னு சொன்னவரு. கூட்டுறவு கூட்டாட்சி, ஹிந்தி எதிர்ப்பு, திராவிட மேம்பாடு, விஞ்ஞான சோஷியலிசம், தமிழ் வளர்ச்சி, ஏழைகளோட ஏற்றம், ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம்னா எதை சொல்றாரு? ஜனநாயகம் இருக்கணும், சமூகத்துல நீதி எல்லாருக்கும் இருக்கணும், சமய சார்பற்ற ஆட்சி நடக்கணும், சமத்துவம், மத நல்லிணக்கம். இதெல்லாம் தான் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம்னு சொல்றாரு. அடுத்தது அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னா அவரோட கூற்றுகள். கூற்றுகள்னா அவரோட வார்த்தைகள்ல இந்த முக்கியமான கொட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா? அது எல்லாமே ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது. அண்ணாவோட வார்த்தைகள் நீங்க படிக்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஓ! இதெல்லாம் அண்ணா சொன்னதா அப்படின்னு. நம்ம லைஃபோடயே நம்ம நெறைய அத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நெறைய இடங்கள்ல மத்தவங்க சொல்றதையும் கேட்டுருப்போம். அதெல்லாம் ஏதோ பழமொழி போலன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே அது அண்ணாவோட பொன்மொழிகள். அவரோட நூல்கள்லயும், நாடகங்கள்லயும், அவரோட வசனங்கள்லயும் எழுதின மொழிகள தான் வந்து நம்ம இப்போ நெறைய இடத்துல மீம்ஸ்ன்னு சொல்லி வடிவேலு டயலாக்க சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல இவங்களோட பொன்மொழிகள தான் லைஃப்ல அவங்க வந்து வார்த்தைகளா எடுத்து பயன்படுத்துனாங்க. சரி பார்க்கலாம். கூற்றுகள். மதம் அரசியலோடு கலக்கக்கூடாது. மதத்தையும், அரசியலையும் கலக்காதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன கூற்று. 2வது வரி இருப்போர் கொடுக்க வேண்டும். இல்லாதோர் பலன் பெற வேண்டும். அதாவது கவர்மெண்ட் வரி வாங்கி என்ன செய்யுது? ரோடு போடுறாங்க, பாலங்கள் கட்டுறாங்க, மெட்ரோ விடுறாங்க, ட்ரெயின் இந்த மாதிரி எல்லா பப்ளிக் விஷயத்துக்கு தானே செலவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, வரி இருக்கிறவங்க குடுங்க. அத நாங்க இல்லாதவங்களுக்கு தேவைக்கும் பயன்படுத்திக்கிறோம். அப்படிங்கிறது தான் இது. வன்முறை 3வது பாருங்க. வன்முறை இருபக்கமும் கூருள்ள கத்தி. இது அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வன்முறை வந்து ரொம்ப மோசமானது. 2 பக்கமும் கூர்மையான ஒரு கத்தி. ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் அசந்தாலும் அது வந்து நம்மளையே கீறிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4வது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இது நெறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். இதெல்லாம் சும்மா பழமொழி மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே இது அண்ணாவோட கூற்றுகள். அடுத்து பாருங்க. சட்டம் ஒரு இருட்டறை, வழக்கறிஞரின் வாதம் அதில் விளக்கு. சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படமே வந்துருது. சட்டம் வந்து ஒரு இருட்டறை. வாதத்து மூலமா தான் வழக்கறிஞர் அதுல விளக்க ஏத்தி வெளிச்சத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவரு. அடுத்தது தன்னம்பிக்கை ஊட்டும் நூல்கள் தேவைன்னு சொன்னாரு. நல்ல வரலாறுகளை படித்தால் உள்ளத்தில் புது முறுக்கு உண்டாகும். நல்ல நல்ல வரலாறுகள், நல்ல ஹிஸ்டரி நெறைய பேரோட பேக்கிரவுண்டு, அவங்களோட லைஃப் ஹிஸ்டரிலாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாரு. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும், சுயமரியாதையும் தேவை. இது ரொம்ப கவனமா படிச்சுக்கோங்க. பகுத்தறிவு, சுயமரியாதை உடனே நம்ம பெரியாருன்னு தான் போடுவோம். ஆனா இந்த கொட்டேஷன சொன்னது வந்து அண்ணா. அடுத்தது இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டிகள். உரிமைகள வந்து மீட்கிறதுக்காக ஒரு படை நடத்துனா, அதுல முக்கியமான ஈட்டிகளா இளைஞர்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு வந்து முக்கியமான ஆயுதங்களே அப்படின்னு சொல்றாரு. கடைசியில நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நம்ம என்ன நினைச்சிருவோம்? பகவத்கீதைன்னு சொல்லிருவோம். ஓகேவா? இது வந்து இந்த வார்த்தைய சொன்னது வந்து அண்ணா.
அறிஞர் அண்ணா. அப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்லி அதிமுகவா பிரிஞ்சு, அ அது வந்து 77ல இருந்து ஆட்சிய பிடிக்கும். 87ல எம்ஜிஆர் இறந்தும் போயிருவாரு. 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இறந்தும் போயிருவாரு. ஓகேவா? இது இப்படிதான் போயிட்டுருக்கும். இந்த அளவுக்கு நீங்க ஓரளவு ஒண்ணு அவர பத்தின கொட்டேஷன் கேட்கலாம், நூல்கள் கேட்கலாம், புனைப்பெயர் கேட்கலாம். இல்ல அ திராவிடர் கழகத்திலயும், பெரியார் கூடயும் சேர்ந்து அவர் பண்ண விஷயங்கள்ல கொஸ்டின் கேட்கலாம். மேக்ஸிமம் இதுலருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதனால இத நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப கம்மி. மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். எப்பயுமே படிக்கும்போது 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்க வந்து நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்காதீங்க. எப்படி சந்தோஷத்த வந்து மத்தவங்கட்ட பகிர்ந்துக்கிட்டா அது 2 மடங்கு ஆகும் அப்படின்ற மாரி, கல்விய நீங்க மத்தவங்கட்ட பகிர்ந்துக்கிரும்போது அது 10 மடங்கு ஆகும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு 10 தடவ நீங்க படிச்சதுக்கு ஈக்குவல் அது. அதனால அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து நம்மளோட காம்படிட்டர நம்மளே வளர்க்குறோம் அப்படின்னு சில பேர் நெனைப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்கள யூஸ் பண்ணி நீங்க தான் அறிவாளி ஆகியிருக்கீங்க. அத நெனைச்சுக்கோங்க. அதனால நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க, டிஸ்கஸ் பண்ண, மத்தவங்களோட இது பண்றதுக்கு வந்து யோசிக்காதீங்க. அப்படி படிச்சா மட்டும் தான் வந்து இப்பலாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி, குரூப்பா எல்லாரும் போஸ்டிங் வாங்குறது தான் இப்ப நெறைய இடத்துல நடக்குது. அதனால உங்களுக்கு அப்படி யாருமே இல்லாட்டி கூட உங்க பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் குடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது 2 இன் 1 பர்ப்பஸ். ஓகேவா? அட் அ டைம்ல நீங்களும் படிச்சுக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுத்துர்றீங்க. ஏதோ ஒண்ணு. அந்த மாரி டிஸ்கஸ் பண்ணி படிங்க. சும்மா புக்க பார்த்துட்டே இருக்காதீங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. கன்டினியூஸா படிங்க. எந்த விஷயத்திலும் தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து உங்க கவனத்த செலுத்தாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு 1 மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டு, எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுங்க. முழுக்க முழுக்க உங்களோட கவனம் எக்ஸாம்லயே இருக்கட்டும். கஷ்டப்பட்டுட்டீங்க. முழுசா கஷ்டப்படுங்க. அதனோட பலன் வந்து அனுபவிக்க ரொம்ப சீக்கிரத்திலே நீங்க அனுபவிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த வீடியோல திரும்ப உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.